ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கார். 6ல் இருந்து அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள், லோன்கள் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது, மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது கடன் அடைச்சிட்டு திருப்பி மாறும். இன்னொரு 4-5 நாளில் வந்து 6க்கு போகும்போது பார்த்திங்கன்னா புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குரு புதன் போதே படிப்புக்காக சில பேர் வந்து வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர் 2ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்களை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வருமானங்களையும் கொடுக்கும். நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம போய் அணுகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன், 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வந்து நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள், ஒரு ஊர் விட்டு ஊர் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கெல்லாம் லாபம், தாயாரினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிலபுலங்களாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. பழைய நிலத்தை கொடுத்துட்டு புதிய நிலம் வாங்கலாமா, இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்கலாமாங்கிற இடங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி புலத்தோடு அங்கேயே இருக்கும்போது ஒரு பெரும் பணம் நல்லா ரொட்டேட் ஆகும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது கடன் வாங்குறமான விஷயங்கள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், காம்படிஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு ஈகோ, அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே வக்கர கிரகமாக இருக்கும்போது ஒரு பிடிவாதத்தை கடைபிடிப்பீங்க. இந்த பிடிவாதத்தினால் நமக்கு ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தான். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ நிறைய ஒரு ட்ராவல் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு வியாபாரங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தோம். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதம், செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி வந்துடும். குரு வந்து உங்களுக்கு 2ல் வக்கரம். ஸோ வர வேண்டிய பணம் இதோ இழுக்கிறது, பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு மன பயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி வந்துடுங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எதிர்பார்த்த ஒரு ஃபண்டு ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேர் வந்து தள்ளி போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வந்து 1, 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் நீங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபதம், கேது 3ல் இருந்தது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கணும். ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதம், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து ஆட்சி பலத்தரும் குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுக்கும். அதுக்கான அமௌண்ட் வருமானம் கண்டிப்பாக வரும். பட் இருந்தாலும் நமக்கு தகுதிக்கு மீறி செலவு பண்ண சூழ்நிலை ஏற்படுத்தினா அப்போ மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க.
மற்றபடி என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா. ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேச. போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் அது பெரிய சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து தசாபுக்திகள் நடக்குங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குது, அதாவது தசாபுக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அதை லாங் டேர்மு. ஸோ தசாபுக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக. இந்த விரதங்கிறது எப்படி இருக்கலாம்? 2 விதமான விரதங்கள் இருக்குதுங்க. சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது. நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும், கேஸ்ட்ரிக் உருவாக்கும். அதனால் தண்ணி குடிங்க. ஸோ சாப்பிடாதீங்க, வெறும் தண்ணி, அதாவது ஜூஸ் கிஸ்லாம் குடிக்கக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது. ஸோ அது ஒரு டைப்பு. இன்னொன்று 24 ஹவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பர். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது. இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்போ அது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த பசி குடலை அந்த வருத்துது பார்த்திங்களா, பசி கொடுமை, பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கர்மாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள், நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஜென்ரல். இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம். பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க. ஜென்ரலாக சொன்னால் போதுன்னா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பலன்களும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார், எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வர நாளை செலக்ட் பண்ணிங்க. சூரியனுடைய நட்சத்திரம் வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள். ஸோ அதில் வந்து சூரியன் நட்சத்திர காலங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும்? கார்த்திகை வரும், உத்திரம் வரும், உத்திராடம் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த 3 நட்சத்திரம் வர நாளில் வந்து விரதம் இருங்க. ஸோ அது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம், இன்னொன்று 24 ஹவர்ஸ் இருக்கலாம். சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன், சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் விரதம் இருக்காதீங்க. ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும். ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் சந்திரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கணும். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரகன். அது மட்டும் இல்லை நர்வ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்ல ரிலீஃப் கொடுக்கும் இந்த விரதங்கள். ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்திகளும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம், இல்லைன்னா 24 ஹவர்ஸ் இருக்கலாம். அது உங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க. அதே மாதிரி சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்குது ரொம்ப சிறப்பு. இது மட்டுமல்ல கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த விரதம் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் இதுக்கான விரதங்களை சொல்லும். ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஒன்று 12 ஹவர்ஸ், அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை அந்த விரதத்தை இருங்க. அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி குடிங்க. ஓகேங்களா? வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதீங்க. எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தல்ங்கிறது உங்கள் கர்மாவை கண்டிப்பாக போக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க.
உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும். நம்பர் 1. ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும். நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள், நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும். அதனால தான் இந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும், உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள், அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.